திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இன்னொரு கதாசிரியர் ஒருவர் உருவாகிறார். ஸோ இன்றைக்கு வேணால் காங்கிரஸ்காரர்களுக்கு வெட்கம், மானம், ரோஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நானே கார்பரேஷனில் சில காங்கிரஸ்காரங்களை கேட்பேன், ஏன்பா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் அவங்க கிட்ட. பொண்ணு காமராஜர் அவர்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் இல்லை, அவரோட அப்பியரன்ஸ் இது பண்ணிட்டு அவருக்கு அந்த மாதிரி சொன்னார். அவர் பொய்யை 1000 வாட்டி சொல்லிட்டாக்க அது உண்மையாயிடும் அப்படின்னு ஹிட்லரோட கோபல் சொன்னதை தவறாமல் ஹிட்லரோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அது கூட்டணி கட்சிகள் தான். அப்பா சாரி சொன்னார் இல்லையா ஃபோனில், அதே மாதிரி இப்போ அந்த அப்பா சொல்லட்டும், சாரி நான் 4.5 வருஷமாக மறந்து போயிட்டேன், நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது எனக்கு மறந்து விட்டது, இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு, மக்களுடன் நான் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு வேளை சாரி சொல்லிடுவார். திருச்சி சிவா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காமராஜர் இறக்கும் சமயத்தில் கருணாநிதியின் கரங்களை பிடித்து கொண்டு இந்த ஜனநாயகத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு பேசினதாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். ஒன்று இதில் திருச்சி சிவா சொன்னது ஒரு அப்பட்டமான பொய், புனையப்பட்ட கதை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னொரு கதாசிரியர் ஒருவர் உருவாகிறார். திரைக்கதை, வசனம் அதெல்லாம் ஒரு நிஜமே கிடையாது, எல்லாமே பொய். இவங்க திரைக்கதை வசனத்தில் தேர்ந்து அந்த மாதிரி தான் ஆட்சியை பிடிச்சவங்க. ஸோ அதில் இன்னொருத்தர் ஒருவராக திருச்சி சிவா. திரைக்கதை என்றால் பொய். அது அந்த காலத்தில் அவங்க அதில் ஸ்க்ரீனு செல்லுலாய்டில் ஒரு பொய்யை பண்ணி பராசக்தி டைலாகெல்லாம் ஆஹா ஓஹோன்னுவாங்க. இன்றைக்கி அவங்களே அந்த கூத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இது ஒன்று இன்னொன்று திருச்சி சிவா இப்போ சொல்லியிருக்காரு. அவர் மறந்துட்டார். எமர்ஜென்சி காலத்தில் காமராஜ் இறந்த அன்று எவ்வளவு பேர் நாங்கள் இன்னும் இந்த இங்கே வசிக்கிறோம் என்பது, இன்னும் உயிரோடு இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது. காமராஜ் அவர்கள் மதியம் 2 மணி இல்லை 3 மணி இருக்கும் அவர் இறந்த செய்தி. அப்படியே அவர் வீட்டில் அங்கே திருமலைப்பிள்ளை ரோடு, அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன், அங்கே அவர் இறந்துட்டார்னு நியூஸு. அதில் அவர் ஒன்றும் படுக்கையில் படுத்து ஹாஸ்பிட்டலில் படுத்து அப்படியெல்லாம் போல். அவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே ரொம்ப மனவேதனைக்கு உள்ளானார். அது அராஜக ஆட்சின்றதை அவர் இது பண்ணார். அவருக்கு இன்னொரு இது இருக்கணும், இந்திராவை பிரதமராக்கியதில் பெரிய சூத்திரதாரி காமராஜ் அவர்கள் தான். நேருவின் மகள் என்கிற ஒரு இதை வைத்து அவர்தான் அவரை மொரார்ஜி தேசாயை பிரதமராக்காமல் நேருவின் மகள் என்ற ஒரே காரணத்திற்காக பிரதமர் இந்திராவை ஆதரித்து, ஏன்னா அந்த காலத்தில் அவர் தான் காங்கிரஸ் பிரசிடெண்ட் அப்போல்லாம் அதுக்கு இருந்தவர். ஸோ அவரே அப்புறம் ரொம்ப மனவேதனை அடைந்து அவர் பிரேக்கவே காங்கிரஸ். அப்போது காங்கிரஸ் அந்த இந்திரா காந்தி அம்மையார் இவரை ப்ரப்போஸ் பண்ணாங்க பிரசிடெண்ட்டுக்கு, விவி கிரி அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற ஒரே இது காங்கிரஸ் கமிட்டியில் பாஸ் பண்ண சஞ்சீவ ரெட்டி பேரை விட்டுட்டு இன்னம்மா விவி கிரியை தானே ப்ரப்போஸ் பண்ணாங்கன்றதுக்காக காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. அப்போவே காமராஜ் அவர்கள் நொறுங்கி போய்விட்டார். அடுத்து மொரார்ஜி தேசாய் அவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்காமல் இந்த அம்மாவை ஆக்கினதோட தவறை அவர் புரிந்து கொண்டார் அன்று. ஸோ இன்றைக்கு வேணால் காங்கிரஸ்காரர்களுக்கு வெட்கம், மானம், ரோஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கெல்லாம். முதல்ல அப்போவே காங்கிரஸுக்கு அவங்களோட பெருமை போயிடுத்து. அடுத்து செல்வ பெருந்தகை என்பவரை காங்கிரஸ் தலைவராக இங்கே தமிழ்நாட்டில் நியமித்ததிலே மீதி அத்தனை பேரும் குழியில் போய் அவங்க தூக்கில் மாட்டிட்டு இது பண்ணால் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவரை தலைவராக அடைந்ததற்கு அடுத்து ஸ்டாலின் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றவரை அவரை வீட்டுக்கு வரவழைச்சி கட்டி அணைத்து இதெல்லாம் பார்க்கச்சு. நானே கார்பரேஷனில் சில காங்கிரஸ்காரங்களை கேட்பேன், ஏன்பா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. இது எனக்கெல்லாமே சங்கடமாக இருக்குது. ராஜீவ்காந்தி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டின் பிரதமர், அந்த பிரதமரை கொலை செய்தவரை வீட்டுக்கு விருந்தோம்பல் அளித்தவர்களுடன் நீங்கள் கூட்டணி வைத்து கொண்டீங்க. இதை எடுத்து நம்ம சோனியா, ராகுல் எல்லாரையுமே கேட்கணும். அவங்க எல்லாருக்கும் வெக்கம், மானம், ரோஷம், பதவி சுகம் அதுதான் முக்கியன்ற மாதிரி. இப்போ அடுத்து திருச்சி சிவா அதே மாதிரி தான் ஒரு கட்டுக்கதை. காமராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றைக்குமே ஒத்துக்கொண்டதில்லை.
அடுத்து திருப்பி நம்ம இப்போது அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார் திருச்சி சிவா. இது எப்படி இருக்குன்னா, ஈவே ராமசாமிக்கு யுனெஸ்கோ அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த அடுத்த இதில் நான் சொன்னேன் இல்லையா, திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம், அவங்க எல்லாருமே ஒரு பொய்க்கதை புனைவதில் புனைந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள். ஸோ இது இன்னொரு ஸ்டோரி. அடுத்து திருச்சி சிவா கிட்ட நான் இப்போ நம்ம எல்லாருமே, நானே கேட்குறேன் அவர்கிட்ட, நம்மளாம் நான் ஏணி வச்சும் மேலே போக முடியாது. காமராஜ் கிட்ட போய் வெரிஃபை பண்ணிக்கலாம், நம்மளாம் நினச்சா கூட ஏணி வச்சு மேலே போய் அவர்கிட்ட வெரிஃபை பண்ணிக்க முடியாது. வெரிஃபை பண்ணிட்டாலும் திரும்பி வர முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அவர் பாட்டுக்கு இன்னொரு கட்டுக்கதை. இப்போ காமராஜனை எழுந்து வந்து சொல்லவா போகிறாரு அதில்? இந்த மாதிரி நம்மளே பின்னாடி பார்க்கலாம். அடுத்து திருச்சி சிவா அவர்களுக்கு நான் நினைவூட்ட வேண்டியது, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் காமராஜரை பற்றி என்னென்ன பேசினார்கள், என்னென்ன அடைமொழி கொடுத்தார்கள் அவர்களுக்கு. அண்டங்காக்கா, காண்டாமிருகத்தோழர், எருமை தோழர், மரமேறி, பனையேறி, கட்டபீடி இப்படின்லாம் டிஎம்கே தலைவர்கள் கொடுத்த பெயர் யாருக்கு? காமராஜருக்கு. இப்படி தான் கூப்பிட்டாங்க. இதை நான் நினைவுபடுத்துகிறேன். அடுத்தது ஒரு வாட்டி திருச்சிட்டு பேசிட்டு, காமராஜரோட வயதை வச்சு அவருக்கு இந்த வயதில் பதவி மோகம் தேவையா அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் பேசினார். அடுத்தது எனக்கு விருதுநகரில் கருவாட்டு வியாபாரம் செய்தவர் என்று காமராஜரோட தாயார் சிவகாமி அம்மாள், அவரை பற்றி கருவாட்டுக்காரிக்கு பிறந்தவர் காமராஜர் அப்படின்ட்டு அந்த மாதிரியும் பேசினாங்க அவங்க. காமராஜரை கொஞ்சம் நஞ்சம் இழிச்சொல்ல நம்ம அவ்வளவு. இதையெல்லாம் நினைவூட்ட இன்றைக்கு நல்ல வேளை ஒன்று, நீங்கள் திருச்சி சிவா இப்படி பேசியது ஒரு விதத்தில் பார்த்தா நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் நடந்ததுன்னுட்டு. இதை நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு வாட்டி ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து காமராஜ் அவர்களை இன்வைட் பண்ணாங்க. ஒரு பதவியில், அரச பதவியில் இல்லாத ஒருவரை அவங்க ஒரு கெஸ்ட்டாக அவரை கூப்பிட்டாங்க காமராஜரை. அவர் போனப்போ அதற்கு பொறுத்து கொள்ள முடியாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூறியது, ரஷ்யாவுக்கு நம்ம வந்து எருமத்தோலை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இப்போது எருமையே கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசியவர் அவர். இதெல்லாம் என்ன, இவ்வளவு கேவலமாக காமராஜரை பற்றி பேசிவிட்டு இன்றைக்கு இது எந்த வாய் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒன்று. அப்புறம் திருமணமே வேண்டாம் என்று பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர் காமராஜ் அவர்கள். அதற்கு ஒரு புது ரீசன் கண்டுபிடிச்சார் கருணாநிதி அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, அங்கே வந்து அவருக்கு பொண்ணு கொடுக்க, காமராஜர் அவர்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் இல்லை, அவரோட அப்பியரன்ஸ் இது பண்ணிவிட்டு அவருக்கு அந்த மாதிரி சொன்னார் அவர். தட் இஸ், அவருக்கு பொண்ணு கொடுக்க யாருமே முன் வரவில்லை என்று ரொம்ப நாகரீகமாக பேசியவர் கருணாநிதி அவர்கள். இதெல்லாம் நாகரீகத்தின் உச்சக்கட்டம். நான் இப்போ சொன்னதெல்லாம் காமராஜ் அவங்க டிஸ்கிரைப் பண்ணது ஒவ்வொரு டிக்ஷனரியில் நம்ம தேடினா கூட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடைக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரியெல்லாம் டிசைட் பண்ணி அப்படியெல்லாம் அவர் ஒருத்தரை பற்றி பேசிவிட்டு இன்றைக்கு திருச்சி சிவா அவங்க ஐடியா என்ன? தமிழக மக்கள் அடிமுட்டாள், என்ன வேணால் பேசலாம், மேடையில் மைக்கும் ஒரு மேடையும் கிடச்சிடுச்சுன்னா என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது இது மற்றொரு உதாரணம் அதற்கு. ஏசி இல்லாமல் காமராஜரால் தூங்கவே முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சர்க்கியூட் ஹவுஸ்லையும் கருணாநிதி ஏசியை வந்து ஃபிட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு தகவலையும் திருச்சி சிவா சொல்லியிருக்காரு. சர்க்கியூட் ஹவுஸில் அவர் கலைஞர் அவர்கள் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தார். அப்போ காமராஜ் என்ன பதவியில் இருந்தார்? எதுக்காக சர்க்கியூட் ஹவுஸ் போகிறார் காமராஜ் அவர்கள்? அவர் காங்கிரஸில் இதுவாக தான் இருந்தார். அவர் இங்கே வந்து சர்க்கியூட் ஹவுஸில் போகிற அளவுக்கு முதலமைச்சராக இருந்தப்போ போயிருப்பார் அவர். அப்போ டிஎம்கேயே இல்லை, ஆட்சியிலேயே இல்லை. அதில் காங்கிரஸ் போய் தான் 67 டிஎம்கே ஆட்சிக்கு வந்தவங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்புறம் காமராஜன் அட்வைசராக இருந்தாரா, இல்லை உதவி முதலமைச்சராக இருந்தாரா, இல்லை என்னவாக இருந்தார் காமராஜ்? எதற்காக அவர் ஏசி போட்டு கொடுத்தார்? அதில் இது காமராஜ் அவர் செத்து போச்ச, அவரோட பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருந்தது? இதெல்லாம் உலகிற்கே அறிந்த ரகசியம். அவரை என்ன கூப்பிடுவாங்க எல்லாரும்? ஏழை பங்காளன்னு கூப்பிடுவாங்க. காமராஜுக்கு இன்னொரு அடைமொழி ஏழை பங்காளன் அப்படின்ட்டு. அதில்
அப்படிப்பட்டவரை போய் ஏசியில் தான், அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, திருச்சி சிவா வந்து ஒன்று மறந்து போயிட்டார். காமராஜ் அரசியலில் இருக்கும் பொழுது உயிருடன் இருந்த அப்பொழுது உயிரோடு இருந்தவர்கள் இன்னும் சில பேர் நாங்கள் இருக்கிறோம் உயிரோடு. நாங்கள் அத்தனை பேரும் இன்னும் மேலே போயிடல. நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஏன்னா இவங்க எப்போவுமே ஒரு பொய்யை, இப்போ வந்து ஈவே ராமசாமியை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து மக்களுக்காக சமூக நீதிக்காக பாடுபட்டவர், யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினவர். நாங்கள் யுனெஸ்கோ சைட்டில் போனால் யுனெஸ்கோவில் இருக்கிற இவங்களோட மன்றம் ஒன்று, கருப்பு கழகத்தோட மன்றம் ஏதோ ஒன்று தான் அது அவார்டு கொடுத்துருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் அது அடுத்து இவர் மீசாவில் அரெஸ்ட் ஆனார் அப்படின்னாங்க. அதையும் இப்போது அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுல அதில். அதனால் ஒரு பொய்யை வந்து 1000 வாட்டி சொல்லிட்டாக்க அது உண்மையாயிடும் அப்படின்னு ஹிட்லரோட கோபல் சொன்னதை தவறாமல் ஹிட்லரோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அது கூட்டணி கட்சிகள் தான். இதில் பாவம் அவர் வந்து காமராஜ் வந்து இன்றைக்கி அவர் செஞ்ச சாக்ரிஃபைஸு இந்த அவர் ஆக்சுவலி திருச்சி சிவா அவர்களிடம் சொல்ல வேண்டும். அவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்போ அழுதார். இவர் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு 71 இதை திறந்த சாராய கடைகளை இவர் அன்றைக்கு அழுதார். அன்றைக்கு அவரை பார்க்க இவர்களை அரியணையில் அமர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொட்டும் மழையில் போனார். அதையே இல்லைன்டுவாங்க இன்னைக்கு. ராஜகோபாலாச்சாரி அப்படி போகவே இல்லைன்னு தான் சில பேர் சொல்கிறாங்க, அவர் போய் கேட்கவே இல்லைன்றாங்க. அந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரி பாவம் போய் கேந்தி உங்ககிட்ட பிச்சை மாதிரி கேட்குறேன், இந்த காரியத்தை பண்ணாத அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கு கேளுங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை. மழையே பெய்யலைன்னு வாங்க. இன்றைக்கி மழையே பெய்யலை, அவர் அந்த வீட்டுக்கும் போகல அப்படிம்பாங்க. கோபாலபுரம் வீட்டுக்கும் அவர் போகல அப்படிம்பாங்க. இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு புது திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காரு, உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு. அரசு துறை எல்லா துறைகளும் வந்து பொதுமக்களை போய் சந்திக்கிற மாதிரியான ஒரு திட்டம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கவுன்சிலர் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று எனக்கு ஒரு டவுட் இதில். ஐஏஎஸ் அமுதா அவர்கள் அவங்களே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமை பற்றி. இன்டைரக்ட்லி ஷி இஸ் கேன்வசிங் ஃபார் டிஎம்கே. ஒரு அரசு பியூரோக்ராட் ஒருத்தர் வந்து ஓப்பனாக இவ்வளோ கேம்ப் நடக்கும், இவ்வளோ நடக்கும். எனக்கு ஒன்று தான், இப்போ தான் அவங்க தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்களா எல்லாரும், முதல்வரையும் சேர்ந்து மக்களோடு நான் அப்படிங்கிறார். இப்போ 4 வருஷம் அவர் மக்களோட இல்லைன்றதை ஒத்துக்கிறார் அவர். இப்போ தான் அவருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு, அவரோட ஸ்கீம் எல்லாம் போய் சேரலை மக்கள். ஏன்னா எலெக்ஷன் வருது கிட்ட, பிஜேபி அண்ணாடிஎம்கே அலையன்ஸை பார்த்து ஒரு பயம். ஸோ இப்பொழுது மக்களோடு நான் முதல்வர் அதை ஒத்துக்கொள்வாரா என்பது எனக்கு தெரிய வேண்டும். 4.5 வருடம் நான் மக்களை மறந்து விட்டேன். நான் மக்களுக்காக அனௌன்ஸ் பண்ண திட்டத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். போய் சேர்ந்துதா, அதில் யார் யார் பெனிஃபிட் ஆனாங்க, போய் ஒழுங்காக சேர்ந்துதா, இந்த அதிகாரிகள் அதற்கு ஒழுங்காக வேலை பார்த்தார்களா? ஏன்னா சட்டம் ஒழுங்கே இல்லை, அது எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கையில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் இதில். ஸோ இதெல்லாமே பார்க்காது தூங்கி கொண்டிருந்த ஒரு முதலமைச்சர் இப்பொழுது திடீரென்று முழித்து கொண்டு மக்களோடு நான் அப்படின்னா அவர் ஒத்துக்கிறார். அப்போது 4.5 வருடமாக நான் மக்களை மறந்துவிட்டேன், இப்பொழுது திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது, நான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன, இது இப்பொழுது மக்களிடையே போய் சேர்ந்ததா என்பதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னுட்டு முழிப்பு வந்து இப்போ எலெக்ஷன் February வந்தால் வந்துருமே 26 அப்படின்னுட்டு ஞானோதயம் வந்திருக்கு அவருக்கு. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. மதுரை மாநகராட்சியில் அண்மையில் ஒரு ஊழல் வெளியில் வந்தது. என்னன்னா சொத்து, ஒரு இடத்தோடைய சொத்து வரி குறைவாக மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு. இது வந்து இமாலய ஊழல் சொல்லுங்க வந்து இல்லை. இப்போ அந்த இதில் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து ஸ்டாலின் வந்து பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த நடவடிக்கை போதும்னு பார்க்குறீங்களா? நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவர் வந்து அவருடைய கட்சியில் தவறு செய்து அமைச்சராகட்டும், அதில் அவங்கள ரிசைன் பண்ண கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன் அப்படின்னா அதான் பனிஷ்மெண்ட் நினச்சிட்ருக்கார் அவர். அதில் அவர்கள் செய்த செயலுக்கு அவர்கள் மேல் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு அமைச்சர் இப்போ பொன்முடி கேஸே எடுத்துக்கோங்க, ஹைகோர்ட்டில் குட்டுன்னு இப்போ எல்லாமே ஹைகோர்ட்டில் நம்ம டீச்சர்லாம் பார்ப்போம் இல்லையா, நல்ல பெற்றோர்களும் நல்லதனமாக சொன்னால் கேட்காம அடுத்து கையில் தடி எடுத்து, இப்போது அந்த திருபுவனம் அந்த இந்த மர்டர் எடுத்திங்கன்னா கஸ்டோடியல் டெத்து, ஜட்ஜு கையில் சாட்டையும் ஸ்கேலையும் எடுக்காத குறை தான் ஜட்ஜு. அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடித்தப்புறம் தான் அதுவே இவங்களுக்கு இன்னும் உரைக்கலை, அடுத்து இன்னொன்று அந்த மாதிரி. ஸோ
ஸோ முதலமைச்சர் அவர்கள் ஒரு தவறு நடந்து விட்டால் அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்கிவிட்டால் அல்லது மாற்றிவிட்டால் அதுதான் நிவாரணம் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ மதுரையில் நடந்தது, கவுன்சிலர் இப்போது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றினப்புறம் அதற்கு கூட இருந்து அது அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் செய்திருக்க முடியாது, கவுன்சிலருங்க மாத்திரம். ஸோ அவர் என்டையர் அந்த இவங்களை மாத்திரம் அவர் ரிசைன் பண்ணாமல் மதுரை என்ன கேட்டால் மதுரை மாநகராட்சி அவங்க அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்து அவர்களை தூக்க வேண்டும். அவர்களை ஆமாம் நிச்சயமா, அதுதான் குறைந்தபட்சம் இல்லைங்க, அது ஃபஸ்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் விஜிலன்ஸில் ஆக்ஷன் எடுக்கிறது தான் அவர். யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அது இன்னொன்றும் தமிழ்நாடு அரசு இது பண்ணக்கூடாது, இதையும் சிபிஐ கிட்ட கொடுத்தா தான் உண்மை வரும். ஏன்னா இதில் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் தான் இன்வால்வ், இதில் அவர்கள் வசம்தான் இருக்கிறது. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமும் அவங்க பயப்படுவாங்க. டிஎம்கே கவுன்சிலருக்கு அகெயின்ஸ்டாக அவங்க சொல்லுவாங்களா சாட்சி அதிகாரிகள்? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அதில். ஸோ இது ஸ்டாலின் அவர்களுக்கு யாராவது புத்தி சொல்லணும், இல்லை அவங்க இவர் யாராவது சட்ட ஆலோசகர் யாராவது வந்தால் நல்ல சட்ட ஆலோசகரை வைத்துக்க வேண்டும். இந்த மாதிரி இப்போ மீதி பேர்லாம் அவர் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவரை இப்போ கோர்ட்டில் போயிட்டு எது கொடுத்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ நீட்டுக்கு போனாங்க இல்லையா. இந்த முனைப்பை ஏன் எனக்கு புரியாத புதிர் ஒன்று இந்த மாதிரி முனைப்பை ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக அரசு அவங்க புள்ளி வைத்த கூட்டணியோட காங்கிரஸாக தான் ஆட்சியில் இருக்குது. டிகே சிவகுமார் அங்கே போயிட்டு தடுப்பணையை கட்டப்போகிறோம் காவேரிக்கு எதிர்க்க அப்படிங்கிறாங்க. ஏன் இதுக்கு அவர் ஆக்ஷன் எடுக்கலை? ஏன் இதுக்கு ரோட்டில் நிற்கலை அவர்? இல்லை அங்கே போயிட்டு ஒரு கண்டன அறிக்கை கூட விடலையே முதலமைச்சர் அவர்கள். அவருடைய கடமை என்ன என்பதை நாம் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய சந்தர்ப்பம் திருப்பி 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 கொடுத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா, இல்லை டிஎம்கே தலைவராக இருக்கிறாரா, இல்லை புள்ளி வைத்த கூட்டணியில் ஒரு அங்கமான திமுகவிற்கு மாத்திரம் தலைவரா? அவருக்கு சில வாட்டி நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டு அரசாங்கம் அவருக்கு காவல்துறை வரைச்சு தான் அவருக்கு அது ஞாபகம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இல்லை கேஸு நீட்டுக்கு அகெயின்ஸ்டா டாஸ்மாக் இதுக்கு போலாம் போச்சா ஒரு குயுக்தியாக எங்களை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோ, இல்லை செந்தில் பாலாஜி ஒரு வருடத்திற்கு மேலே சிறையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் அமைச்சராக நீடிக்க வேண்டும். அது யாரோட காசு அவருக்கு சம்பளமாக பண்ணுது? நம்மளை மாதிரி வரி கட்டினவங்களோட காசில் ஒரு அமைச்சர் ஒருவர் ஒரு வருடத்திற்கு மேலே சிறையில் இருந்தார். அப்படி இருந்தாலும் அவர்தான் பெஸ்ட். அந்த துறைக்கு செந்தில் பாலாஜியை விட்டால் திறமையான அமைச்சர் கிடையாது அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணினார் அவர். ஸோ இதெல்லாம் கேலி கூத்தான விஷயம் தானே. ஸோ முதலமைச்சருக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு நம்ம, நீங்கள் தமிழ்நாட்டிற்கே முதலமைச்சர் சார், முதலமைச்சராக முடிவெடுங்கள் அப்படின்ட்டு. அப்பான்னு வேற சொல்கிறார் அவர். ஸோ அப்பாவாக இருந்தாக்கா அவர் எப்படி அப்பாவாக இருந்தால் ஒரு ப்ரெஜுடிஸ் இல்லாமல் ஒரு டெசிஷன் எடுக்க முடியுமா? அதனால் முதல்ல அந்த அப்பாங்கிறத விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டு ஒரு ஸ்டேட்டு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக அப்பா அண்ணா அந்த உறவு முறையெல்லாம் விட்டுட்டு அதற்கு அப்பாற்பட்டு நல்லாட்சி எப்படி தருவது அப்படிங்கிறத யோசித்து மக்களுடன் நான் மறந்து போயிட்டேன். இப்போ அப்பா சாரி சொன்னார் இல்லையா ஃபோனில், அதே மாதிரி இப்போ அந்த அப்பா சொல்லட்டும், சாரி நான் 4.5 வருஷமாக மறந்து போயிட்டேன், நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது எனக்கு மறந்து விட்டது, இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு மக்களுடன் நான் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு வேளை சாரி சொல்லிடுவார் அவர். அதில் நன்றி மேடம்.